Good morning to all. Okay, நம்ம protoplasmic culture இதுதான் டாபிக்ல இருக்கோம் இல்லையா? It is protoplast. ஒரு செல்லில் இருக்கிற செல் வால் தவிர மிச்சம் இருக்கிற காம்பனன்ட் தான் புரோட்டோபிளாஸ்ட் இல்லையா? In other words, a cell without cell wall தான் புரோட்டோபிளாஸ்ட். இந்த புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சரை நம்ம ஒரு பிளான்ட்டை ரீஜெனரேட் பண்ணுறதுக்காக பண்ணலாம், இல்லை ஹைபிரிடைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு பிளான்ட் செக்ஷுவலி இன்கம்பேட்டபிளாக இருக்குது அப்படின்னா அதில் செக்ஷுவல் ரீப்ராடக்ஷன் நடக்க முடியாது. வெஜிடேட்டிவ் ரீப்ராடக்ஷன் மேனரில் தான் அது ப்ராபகேட் ஆக முடியும். அப்படி ஒரு பிளான்ட் வெஜிடேட்டிவ் மேனரில் ப்ராபகேட் ஆகலை, செக்ஷுவலியாகவும் ப்ராபகேட் ஆகலை அப்படின்னா அந்த பிளான்ட் என்டேஞ்சர் ஆகி எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும் இல்லையா? அப்படி அந்த பிளான்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு டெக்னிக், நிறைய டெக்னிக் இருக்கும், அதில் ஒரு டெக்னிக் தான் இந்த புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூச்சராக இருக்கும், புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சராக இருக்கும். இந்த புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சரில் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் அண்ட் செலக்ஷன் ஆஃப் somatic hybrids, இப்படி 4 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வரும் இல்லையா? அதில் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் பற்றி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இந்த கிளாஸில் ரிமைனிங் 3 காம்போனன்ட் பற்றி பார்க்கலாம். ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் இல்லையா? இதோட ரிசல்ட்டில் புரோட்டோபிளாசம் ஐசோலேட் ஆகி வந்துடும். அந்த ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட்டை எப்படி ஃபியூஸ் பண்ண வைக்கிறோம் அதுதான் செகண்ட் ஒன். நம்ம 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டோடைய ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட்டை ஒரு நியூட்ரியன் மீடியமில் ஒரு பெட்டி டிஷ்ஷில் போர் பண்ணுறோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டோடைய புரோட்டோபிளாசம் நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக ஃபியூஸ் ஆகலாம். ஆர்எஸ் சில கெமிக்கல் ஏஜென்ட்ஸை, ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட்டை புரோட்டோபிளாசத்தோடைய ஃபியூஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய, ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய, இன்டியூஸ் பண்ணக்கூடிய சில கெமிக்கல்ஸை அது மேலே நம்ம போர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட் புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷனை இன்டியூஸ் பண்ணும். அதோடைய ரிசல்ட்டில் நமக்கு இந்த ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் இது நமக்கு அப்ளைன் ஆகும். ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் இங்கே எது ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகும் அப்படின்னா பெக்னா செல் கிடையாது, பாலிஎத்திலின் கிளைக்கால் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் இருக்கும். இந்த பாலிஎத்திலின் கிளைக்காலை நம்ம எவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 25 to 30% கான்சன்ட்ரேஷனில் நம்ம இந்த பாலிஎத்திலின் கிளைக்காலை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 25% பெக் அப்படின்னா 25% கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா 25 ml ஆஃப் பாலிஎத்திலின் கிளைக்காலோட ரிமைனிங் 75 ml வாட்டர் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சப்போஸ் 30% கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற பெக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 30 ml ஆஃப் பாலிஎத்திலின் கிளைக்காலோட ரிமைனிங் 70% வாட்டர் ஆட் பண்ணிக்கிறதுனா அதுதான் 30% ஆஃப் பெக் அப்படி சொல்லுவோம். இந்த பாலிஎத்திலின் கிளைக்கால 25 to 30 ரேஞ்சில் இந்த கான்சன்ட்ரேஷனில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதோட கால்சியம் அயான்ஸை ஆட் பண்ணுவோம். கால்சியத்தோட ரோல் நீங்கள் போன வருஷம் செகண்ட் வால்யூம்லேயே படிச்சிருப்பீங்க, மேக்ரோ நியூட்ரியன் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன் டாப்பிக்கில். கால்சியம்ன்றது நம்ம இங்கே புரோட்டோபிளாசம் ஐசோலேட்டடாக இருக்கு இல்லையா? இது ஃபியூச்சரில் செல்லாக ஆகணும், செல்லு ஃபர்தராக டிவைட் ஆகணும், செல்லாக ஆகணும், புரோட்டோபிளாஸ்ட் செல்லாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே மிடில் லேமெல்லா, பிரைமரி வால், செகண்டரி வால்லாம் ஃபார்ம் ஆகணும் இல்லையா? அப்படி மிடில் லேமெல்லாலையும் நீங்கள் 6th சாப்டர் படிக்கும்போது அதில் செல்வால், பிளாஸ்மா மெம்பரேன், புரோட்டோபிளாஸ்ட், செல் பயாலஜி பற்றி படிச்சிருக்கேன் இல்லையா? அங்கேயே படிச்சிருப்பீங்க. கால்சியம் பெக்டேட், மெக்னீஷியம் பெக்டேட்லாம் மிடில் லேமெல்லோட காம்பனண்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு. இந்த புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூச்சரில் செல்வாலை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ரெக்யர்மெண்ட் கால்சியம் அயான்ஸாக இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு 2 ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா? 2 ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்டும் ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல பெர்மியபிலிட்டி இருக்கணும். பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன் பெர்மியபிளாக இருந்தால் தான் இந்த புரோட்டோபிளாஸ்ட் ஏவும் புரோட்டோபிளாஸ்ட் பியும் ஃபியூஸ் ஆகணும். ஏ பியோட ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா பி அது பெர்மிட் பண்ணணும் இல்லையா? பெர்மிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே செல்வால் கிடையாது, செல்வாலுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிற ஒரு லேயர் தான் செல் மெம்பரேன் இல்லையா? அந்த செல் மெம்பரேனோடைய பெர்மியபிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு அயான் இந்த கால்சியம் அயான்ஸாக இருக்கும். விச் மீன்ஸ் செல் மெம்பரேனோட பெர்மியபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கால்சியம் ஆட் பண்ணுறோம். ஒன்று 2 ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு கால்சியம் இங்கே யூஸ் ஆகும். ஒன்று மிடில் லேமெல்லா அண்ட் செல்வால் ஃபார்மேஷனில் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு, செல்வால் ஃபார்மேஷனை லீட் பண்ணுறதுக்கு கால்சியம் இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஸ்பீஷஸோடைய புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா அதோடைய செல் மெம்பரேன் பெர்மியபிளாக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா ஒரு புரோட்டோபிளாசத்தை இன்னொரு புரோட்டோபிளாசம் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கிடையாது, ஆனால் நமக்கு அது ஃபியூஸ் ஆகணும். ஏன்னா அது நம்ம ரிசர்ச் ஒர்க் இல்லையா? ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்டியூஸ் பண்ணணும். எப்படி இன்டியூஸ் பண்ணலாம்னா கால்சியம் ஆட் பண்ணுறது மூலமா, பாலிஎத்திலின் கிளைக்கால் ஆட் பண்ணுறது மூலமா இன்டியூஸ் பண்ணலாம். இந்த ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட் அதில் ஏன் நம்ம கால்சியம் ஆட் பண்ணலாம்? செல் மெம்பரேனோட பெர்மியபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கால்சியம் ஆட் பண்ணணும். 25 to 30% கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாலிஎத்திலின் கிளைக்காலோட calcium ions
ஆட் பண்ணி அந்த சொல்யூஷனுக்குள்ள நம்ம ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸோட ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட்டை போர் பண்ணுவோம். அப்போ ஒரு சர்டன் பீரியட் அதை இன்குபேட் பண்ணுவோம். இன்குபேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டோபிளாசம் அக்ளூட்டினேட் ஆகும். அக்ளூட்டினேஷன் அப்படின்னா கிளம்ஸ்ட் ஆகும். தனித்தனியாக ஐசோலேட்டடாக இருக்கிற புரோட்டோபிளாஸ்ட் எல்லாமே அக்ரிகேட் ஆகி கேதர் ஆகி கிளம்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸோட புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் நடக்கும். இதுதான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் 25 to 30% ஆஃப் பாலிஎத்திலீன் கிளைக்காலோட கால்சியம் அயான்ஸும் சேர்த்து ட்ரீட் பண்ணும்போது ஒரு நியூட்ரியன் மீடியமில் 25 to 30% ஆஃப் பாலிஎத்திலீன் கிளைக்கால் as well as calcium ions போர் பண்ணிட்டு அதில் நம்ம ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு சர்டன் பீரியட் இன்குபேட் பண்ணணும். இன்குபேட் பண்ணும்போது தனித்தனியாக இருக்கிற புரோட்டோபிளாஸ்ட் எல்லாமே கிளம்ஸ் ஆகும், அக்ரிகேட் ஆகி கிளம்ஸ் ஆகும். கிளம்ஸ் ஆகுது as well as ஃபியூஷனும் அதுக்குள்ளே நடக்கும். இப்படி தான் ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆச்சு இல்லையா? ஃபியூஸ் ஆன உடனே நம்ம அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணக்கூடாது. அதை கொஞ்ச நாள் கல்ச்சர் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போதான் அது ஃபியூஸ் ஆயிருக்கு இல்லையா? உடனே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூஷன் ஆனது புரோட்டோபிளாஸ்ட் தனித்தனியாக எக்ஸிஸ்ட் ஆகிடும். தனித்தனியாக பிரிஞ்சு வந்தது கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட்டை கல்ச்சர் பண்ணணும். அதுதான் கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். இங்கே ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட்டை எப்படி கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா எம்எஸ் மீடியமில் சில மாடிஃபிகேஷனை கொண்டு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் கல்ச்சர் பண்ணலாம். ட்ராப்லெட் மெத்தட்லையோ பிளேட்டிங் மெத்தட்லையோ ஆர் மைக்ரோ அரே டெக்னிக்ஸ் இது மூலமாக நம்ம இதை கல்ச்சர் பண்ணலாம். ட்ராப்லெட் மெத்தட் என்னது? ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்டோட நியூட்ரியன் மீடியமை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக பெட்டி டிஷ்ஷில் ட்ராப் அவுட் பண்ணி மைக்ரோ பிப்பெட் வச்சு ட்ராப் அவுட் பண்ணி அதை நம்ம கல்ச்சர் மீடியமில் வச்சு கல்ச்சர் ரூமில் வச்சு கல்ச்சர் பண்ணலாம். அது பிளேட்டிங் டெக்னிக்னா ஸ்டிக் பிளேட், போர் பிளேட், ஸ்ப்ரெட் பிளேட் இப்படி நிறைய பிளேட்டிங் இருக்கும். ஒரு நியூட்ரியன் பிளேட்டில் நம்ம இந்த புரோட்டோபிளாஸ்ட்டை கல்ச்சர் பண்ணுறது தான் பிளேட்டிங் டெக்னிக். இது மேபி ஸ்ட்ரீக் பண்ணி அதாவது ஒரு புரோட்டோபிளாஸ்மிக் மிக்சரில் நம்ம இனாகுலேஷன் நீடில் டிப் பண்ணி நியூட்ரியன் மீடியம் இருக்கிற பெட்டி டிஷ்ஷில் லைட்டாக ஸ்ட்ரீக் பண்ணிட்டே வரும் அப்படின்னா அதோடைய புரோட்டோபிளாஸ்ட் தனித்தனியாக ஐசோலேட் ஆகி க்ரோ ஆகும், டெவலப் ஆகும். போர் பிளேட்னா நியூட்ரியன் மீடியமில் இந்த புரோட்டோபிளாஸ்ட்டை ஒரு 1 ml 2 ml எடுத்து பிப்பெட் பண்ணும்போது பண்ணி அப்படியே க்ரோ பண்ண வேண்டியது போர் பிளேட். அதை ஸ்ப்ரெட் பண்ணி க்ரோ பண்ணலாம் ஸ்ப்ரெட் பிளேட். இப்படி ஸ்ட்ரீக் பிளேட், போர் பிளேட், ஸ்ப்ரெட் பிளேட் இப்படி நிறைய பிளேட்டிங் இருக்கும். இது எல்லாமே நியூட்ரியன் மீடியமில் ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட்டை கல்ச்சர் பண்ண டெக்னிக். அவ்வளோதான். ட்ராப்லெட் மெத்தட்லையோ பிளேட்டிங் மெத்தட்லையோ நம்ம ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட்டை கல்ச்சர் பண்ணணும். மைக்ரோ அரே டெக்னிக்ன்றது நம்ம இந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சரை 2 ஆஸ்பெக்டில் பண்ணுறோம் இல்லையா? ஒன்று வந்து ஒரு ஸ்பீஷீஸை ரீஜெனரேட் பண்ண வைக்கிறதுக்காக பண்ணுறோம், இன்னொன்று ஹைப்ரிடைசேஷன் ப்ராசஸ்க்காக பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ வெரைட்டி நம்பர் 1ஆ வெரைட்டி நம்பர் 2வா இல்லை 2 வெரைட்டியோட டிஎன்ஏவும் ஃபியூஸ்டாக இருக்கா அது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது மைக்ரோ அரே டெக்னிக்காக இருக்கும். மைக்ரோ அரே டெக்னிக் என்னது? ஒரு ஆர்கானிசத்துக்குள்ள ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ எந்த இண்டிவிஜுவல்லேருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு அதை டிடெக்ட் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் மைக்ரோ அரே டெக்னிக்காக இருக்கும். கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட்டை கல்ச்சர் பண்ணுறது தான் கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். இங்கே மைக்ரோ ட்ராப்லெட்ஸ் மூலமாக நம்ம நியூட்ரியன் மீடியமையும் புரோட்டோபிளாஸ்ட்டையும் மிக்சர் பண்ணி சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக நம்ம கல்ச்சர் பண்ணலாம். அதை பிளேட்டிங் டெக்னிக் மூலமாக ஒரு நியூட்ரியன் மீடியம் இருக்கிற பெட்டி டிஷ்ஷில் பெட்டி பிளேட்ஸில் நம்ம இந்த ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட்டை பிளேஸ் பண்ணி கல்ச்சர் பண்ணலாம். கல்ச்சர் பண்ணும்போது நம்ம கல்ச்சர் ஆகி வர அதாவது ட்ராப்லெட்ஸ் மூலமாக நம்ம எம்ப்ரியாய்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். பிளேட்டிங் டெக்னிக் மூலமாகவும் எம்ப்ரியாய்ட்ஸாக கேரஸாக ஒரு சின்ன பிளான்ட்லெட்ஸாக அது டெவலப் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ 2 வெரைட்டியோடைய டிஎன்ஏவும் மிக்ஸ்அப் ஆகி வந்திருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு வெரைட்டி நம்பர் 1லேருந்து மட்டும் வந்திருக்கா, இல்லை 2லேருந்து மட்டும் வருதா, இல்லை ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கா, ஹைப்ரிடாக வந்திருக்கா, அதை டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது மைக்ரோ அரே டெக்னிக். இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ் சக்சீட் ஆயிருக்கா இல்லையா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம ஹைப்ரிடைசேஷன் ப்ராசஸ்க்காக தான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 இதுவுமே ஃபியூஸ்டு ப்ராடக்டை நமக்கு கிடைக்கணும் இல்லை, 2 வெரைட்டியோட டிஎன்ஏவும் ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே இன்ஹெரிட் ஆகிருக்கணும். அதுக்காக யூஸ் ஆகுது தான் இதெல்லாம். அப்புறம் நம்மளுடைய ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட் வயபிளாக இருக்கா இல்லையா அது செக் பண்ணோம் இல்லையா? ஏன்னா
டோட்டிபோட்டன்சின்றது லிவிங் செல்லுக்கு இருக்கிற கேரக்டர் தான் டோட்டிபோட்டன்சி. அதாவது ஒரு செல்லோ ஒரு இங்க நம்ம புரோட்டோபிளாஸ்ட் தான், ஒரு புரோட்டோபிளாஸ்ட் அது ஃபர்தரா ரீஜெனரேட் ஆகி என்டையர் ஆர்கானிசமா டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த புரோட்டோபிளாஸ்ட் வயபிளா இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அதோட வயபிலிட்டியை நம்ம கல்ச்சர் ப்ராசஸ்க்கு முன்னாடியே செக் பண்ணணும். அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க, வயபிலிட்டி ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் டெஸ்டட் வித் ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட். ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட்டை வச்சு நம்ம ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட் வந்து வயபிளா இருக்கா இல்ல டை ஆயிடுச்சான்றதை செக் பண்ணணும். எப்போ செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கல்ச்சர் ப்ராசஸ்க்கு முன்னாடியே செக் பண்ணணும். ஏன் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம புரோட்டோபிளாஸ்ட் வயபிளா இருந்தால் தான் அது கல்ச்சர் பண்ணும்போது அது என்டையர் ஆர்கானிசமா டெவலப் ஆகும். வயபிளா இல்லை அப்படின்னா நம்ம கல்ச்சர் ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகிடும் இல்லையா. அதனால இந்த ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்டோடைய வயபிலிட்டியை நம்ம கல்ச்சர் டெக்னிக் முன்னாடி புரோட்டோபிளாஸ்ட் தேர்ட் ஒன் புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சர் இல்லையா, அந்த புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சர் ப்ராசஸ்க்கு முன்னாடியே இந்த ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் வச்சு ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்டோடைய வயபிலிட்டியை டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த கல்ச்சர் பண்ணிட்டு இருக்க அந்த பெட்ரி டிஷ்ல இல்லை கல்ச்சர் மீடியம்ல நம்ம இந்த ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட்டை ஆட் பண்றச்ச ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் என்னது அக்குமுலேட் ஆகும். எதுக்குள்ள அக்குமுலேட் ஆகும், எதுக்குள்ள இன்வைட் ஆகி போகும் அப்படின்னா வயபிளா இருக்கிற லிவிங்கா இருக்கிற ஒரு புரோட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன்குள்ள தான் அது இன்வைட் ஆகி போகும். லிவிங்கா இருக்கிற ஒரு பிளாஸ்மா மெம்பரேன்குள்ள தான் இந்த ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் பெனிட்ரேட் ஆகி போகும். அப்படி இருக்கும்போது இந்த நம்ம சைக்ளோசிஸ் ஒரு ப்ராசஸ் படிச்சிருப்போம், சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங், சைட்டோபிளாஸ்மிக் மூவ்மெண்ட், சைக்ளோசிஸ் அப்படின்னு ஒன்று படித்தோம் இல்லையா. ஏன்னா நமக்கு புரோட்டோபிளாசம் 6th சாப்டர்ல கூட நம்ம புரோட்டோபிளாசம் வந்து மூவபிள் நேச்சர் இருக்கும் அப்படிலாம் படிச்சோம். இந்த புரோட்டோபிளாசம் வயபிளா இருக்கு அப்படின்னா அந்த புரோட்டோபிளாசம் மூவ் ஆகும். ஃப்ளூரசன்ட் லைட் தெரியும் இல்லையா, மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணும்போது சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த புரோட்டோபிளாசம் வயபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் அதுக்குள்ள அக்குமுலேட் ஆகிருக்கும் போது நம்ம அதோட கலரை வச்சு அந்த புரோட்டோபிளாசம் வயபிளா இருக்கா இல்லையான்றதை சைக்ளோசிஸ் ப்ராசஸ் மூலமாகவும் நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். அஸ் இந்த ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் வச்சு ஈஸியா நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைட்டோமீட்டர் வச்சு எவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குன்றதை மெஷர் பண்ணிட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்ல ஒரு சர்டன் பீரியட் சர்டன் ஏரியாக்குள்ள இருக்கிற புரோட்டோபிளாஸ்மிக் செல்ஸை நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமா அப்சர்வ் பண்றச்ச அந்த சைக்ளோசிஸ் மேனால அது மூவ் ஆகுது அப்படின்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் செல் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இவ்வளோ நம்பர் ஆஃப் செல் மூவபிளாக இருக்குது அப்படின்னா அதை டோட்டல் ஏரியாவுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் இவ்வளோ நம்பர் ஆஃப் செல்லில் இத்தனை நம்பர் ஆஃப் செல் வந்து வயபிளாக இருக்குது, இது நம்ம கல்ச்சர் பண்ணால் இவ்வளோ பர்சன்டேஜ் சக்ஸஸ் கிடைக்கும், இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் ஃபெயிலியர் ஆகிடும், நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸை கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லை அதோடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம கெமிக்கல்ஸை ட்ரீட் பண்ணி தான் புரோட்டோபிளாஸ்ட்டை ஐசோலேட் பண்ணணும். சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுற ஸ்பீடை குறைச்சா, ஏன்னா சென்ட்ரிஃபியூஜ் ஸ்பீடாக ரொட்டேட் ஆனாலும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம ப்ராசஸில் சில சேஞ்சஸை பண்ணலாம். அதாவது நம்ம ஐசோலேட் பண்ண புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புரோட்டோபிளாஸ்ட் வயபிளாக இருக்கா இல்லையான்றது இந்த கல்ச்சரிங் டெக்னிக் முன்னாடி நம்ம ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் வச்சு செக் பண்ணும். ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் என்னது லிவிங் செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன்குள்ளே இன்வைட் ஆகக்கூடிய ஒரு காம்போனண்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் இன்வைட் ஆகி போனதுக்கப்புறம் சைக்ளோசிஸ் மேனரில் அந்த வயபிள் புரோட்டோபிளாசம் லிவிங் புரோட்டோபிளாசம் சைக்ளோசிஸை சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங்கை சைட்டோபிளாஸ்மிக் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி அந்த புரோட்டோபிளாஸ்ட் வயபிளாக இருக்கா இல்லையான்றதை நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது இந்த ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட்டை ஆட் பண்ணி அதோட வயபிலிட்டியை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஓகே, அதை நம்ம உடனே அது இன்வைட் ஆகிறதுக்கு ஒரு சர்டன் பீரியட் ரெக்வயரபிளாக இருக்கும் இல்லையா. அந்த பீரியட் தான் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு நேம் பண்ணிருப்பாங்க. இந்த அதாவது இந்த புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் இருக்கிற பெட்ரி டிஷ்ல ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் ஆட் பண்ணிட்டு அந்த பெட்ரி டிஷ்ஷை நம்ம இன்குபேட் பண்ணணும். எப்படி இன்குபேட் பண்ணணும் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அந்த இன்குபேஷன் ரூமில் இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற லைட்டோட இன்டென்சிட்டி 1000 to 2000 lakhs இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை கண்டினியூஸாக நம்ம இந்த கல்ச்சர் பிளேட் மேலே இன்டென்சிஃபை பண்ணணும். அப்படி இன்டென்சிஃபை பண்ணும்போது அந்த ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் செல் மெம்பரேன் ஐசோலேட்டட் ஃபியூஸ்டு புரோட்டோபிளாசம்குள்ளே இருக்கிற செல் மெம்பரேனுக்குள்ளே இன்வைட் ஆகும். இன்வைட் ஆனதுக்கப்புறம் சைக்ளோசிஸ் மேனரில் அது வயபிளாக இருக்கா இல்லை டை ஆகிடுச்சான்றதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி ஒரு சைட்டோபிளாஸ்மிக் மூவ்மெண்ட் மூலமாக டிடெக்ட் பண்ண வயபிளாக இருக்கிற ஃபியூஸ்டு புரோட்டோபிளாசம் அது செல்லு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா செல் வால் ஃபார்ம் ஆனால் தான் அது செல். இன் அதர்வைஸ் ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்மிக் செல் வித்தவுட் செல் வால் அந்த காம்பனண்ட் அதுக்கு சர்டன் பீரியட் ரெக்வயரபிளாக இருக்கும். செல் வாலை ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும் செல் டிவைட் ஆகிறதுக்கும் சர்டன் பீரியட் ரெக்வயரபிளாக இருக்கும். அதை சரௌண்ட் பண்ணி அந்த
ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்மிக் மெம்பரேனை பவுண்ட் பண்ணி செல் வால் ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 to 2 days வரைக்கும் ஆகும். 24 to 48 hours தேவைப்படும். எதுக்கு அப்படின்னா செல் வால் ஃபார்மேஷனுக்கு தேவைப்படும். செல் வால் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அது ஃபர்தராக மெட்டபோலைட்ஸ் ஆகி செல் டிவைட் ஆகும். ஏன்னா ரீஜெனரேஷன் அப்படின்னா மைட்டாட்டிக் மனையில் டிவைட் ஆகி என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகணும் இல்லையா? சரி, அப்போ செல் கண்டிப்பாக அந்த புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் மூலமாக ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் அதை சரௌண்ட் பண்ணி 24 to 48 ஹவர்ஸில் செல் வால் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த செல் ஃபர்தராக டிவைட் ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் வரைக்கும் ரெக்கரபிளாக இருக்கும் அப்படின்னா 2 to 7 days வித்தின் வீக் அதுக்கு ரெக்கரபிளாக வித்தின் வீக்கில் அந்த செல் ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்மிக் செல் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். கிளியரா? இப்போ நம்ம ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்மிக் எம்எஸ் லிக்விட் மீடியம் எம்எஸ் மீடியம் அப்படின்னா solidified இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அது மேபி லிக்விடாக மேனுஃபேக்சர் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை சாலிடா செமி சாலிடா எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம லிக்விட் மீடியமாக ரெடி பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ட்ராப்லெட்ஸ் மூலமாக நம்ம புரோட்டோபிளாஸ்டை கல்ச்சர் பண்ண முடியும். ஓகே, லிக்விட் மீடியமில் ட்ராப்லெட்ஸ் மெத்தட்லையோ இல்லை பிளேட்டிங் மெத்தட்லையோ இல்லை மைக்ரோரே டெக்னிக் மூலமாக ரெண்டு ஸ்பீஷியஸ் ரெண்டு வெரைட்டிஸ் வெரைட்டி ஏ அண்ட் வெரைட்டி பி ரெண்டுத்துடைய டிஎன்ஏவும் இதுக்குள்ள இன்ஹெரிட் ஆயிருக்கா இல்லை ஒன்றுத்துடைய டிஎன்ஏ மட்டும் இன்ஹெரிட் ஆயிருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு இந்த புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட் அதோட வைப்ரேட்டியை நம்ம ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் வச்சு செக் பண்ணணும். எப்போ அப்படின்னா இந்த புரோட்டோபிளாஸ்ட்டை கல்ச்சர் பண்ணதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். வைப்ரேட்டியை ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் வச்சு செக் பண்ணும்போது நியூட்ரியன் மீடியமில் ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் ஆஸ்லெஸ் ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 25 டிகிரி செல்சியஸில் 1000 to 2000 லக்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டில் நம்ம கண்டினியூஸாக அந்த கல்ச்சர் மீடியமுக்கு இன்டென்சிஃபை பண்ணணும். அதுதான் இன்குபேஷன் பீரியட் சொல்லியிருப்பாங்க. அப்படியே இன்டென்சிஃபை பண்ணும்போது நமக்கு 24 to 48 ஹார்ஸில் இந்த ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்மை பவுண்ட் பண்ணி செல் வால் ஃபார்ம் ஆகும். 2 to 7 டேஸ்க்குள்ளே அந்த செல் ஃபர்தராக டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் 2 to 7 டேஸ் வரைக்கும் ரெக்கரபிளாக இருக்கும். இது உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்பாங்க. இதுதான் கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் செமாட்டிக் ஹைப்ரிட்ஸ். எஸ், நான் உனக்கு சொன்ன ரெண்டு பாயிண்ட் ஆஃப் ஒன்று ரீஜெனரேஷன், இன்னொன்று ஹைபிரிடைசேஷன். நம்ம செலக்ஷன் ஆஃப் செமாட்டிக் ஹைப்ரிட்ஸ் இஸ் இந்த சைப்ரிட் அண்ட் ஹைப்ரிட் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். சைப்ரிட்னா என்ன, ஹைப்ரிட்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைப்ரிட் அப்படின்னா ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட் ரெண்டு வெரைட்டியோடைய புரோட்டோபிளாஸ்ம் ஃபியூஸ்டாக இருக்கு, ஆனால் நியூக்ளியஸ் டிஸ்டிங்க்டாக இருக்கு அப்படின்னா அதுதான் சைப்ரிட். சைப்ரிட்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் புரோட்டோபிளாஸ்ட் இருக்கும், ஆனால் நியூக்ளியஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். வெரைட்டி ஏ உடைய நியூக்ளியஸ் தனியாக, வெரைட்டி பி உடைய நியூக்ளியஸ் தனியாக இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம ஃபங்கையில் படிச்சிருந்தோம் டைகேரியாட்டிக் கண்டிஷன். பிளாஸ்மோகேமி நடந்து கேரியோகேமி நடக்காமல் இருக்கு அப்படின்னா அதுதான் டைகேரியாட்டிக் கண்டிஷன் அப்படின்னு படித்தோம் இல்லையா? இங்கேயும் செலக்ஷன் ஆஃப் செமாட்டிக் ஹைப்ரிட்ஸில் சைப்ரிட் அண்ட் ஹைப்ரிட் இது ரெண்டு டாபிக் பற்றி சொல்லியிருப்பாங்க. சைப்ரிட் என்னது புரோட்டோபிளாசம் ஃபியூஸ்டாகவும் நியூக்ளியஸ் டிஸ்டிங்க்டாகவும் இருக்கிறது தான் சைப்ரிடாக இருக்கும். விச் மீன்ஸ் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகாமல் தனித்தனியாக இருக்கும், ஆனால் புரோட்டோபிளாசம் மட்டும் ரெண்டு வெரைட்டியோட புரோட்டோபிளாசமும் ஃபியூஸ் ஆகி இருக்கும். அதுதான் சைப்ரிட். சைப்ரிட் என்னது ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட், அதுதான் சைப்ரிடாக இருக்கும். இந்த சைப்ரிடை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு சைட்டோபிளாசமும் ஃபியூஸ்டாக இருக்கும், நியூக்ளியஸும் ஃபியூஸ்டாக இருக்கும். இதுதான் ஹைப்ரிட். ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியோட புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகி நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா சைப்ரிடாக இருக்கும். இந்த சைப்ரிட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி சைப்ரிடுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகும். அப்போ கிடைக்கிற ப்ராடக்ட் தான் ஹைப்ரிட்ஸாக இருக்கும். ஹைப்ரிட்ஸ் என்னது புரோட்டோபிளாசம் ஆஸ் வெல் அஸ் நியூக்ளியஸ் ரெண்டுமே ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த செல்லை ஹைப்ரிட் செல் அப்படி சொல்லுவோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் புரோட்டோபிளாசம் ஃபியூஸ்டாகவும் அதோட நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகாமல் டிஸ்டிங்க்டாகவும் இருக்குன்னா அது சைப்ரிடாக இருக்கும். சைப்ரிட்னா என்ன, ஹைப்ரிட்னா என்னது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். லாஸ்ட் இயர் உங்களுக்கு பப்ளிக் கொஸ்டினில் இந்த சைப்ரிட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் செமாட்டிக் ஹைபிரிடைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகுது, விச் மீன் பிளாஸ்மோகேமி நடக்குது, அதை ஃபாலோ பண்ணி நியூக்ளியர் ஃபியூஷன் கேரியோகேமி நடக்கும். இதோட ரிசல்ட் கிடைக்கிறது தான் செமாட்டிக் ஹைபிரிடாக இருக்கும். செமாட்டிக் ஹைபிரிடைசேஷன் என்னது இந்த ப்ராசஸ் செமாட்டிக் ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியை ஃபியூஸ் பண்ணி கிடைக்கிற ஒரு நியூ வெரைட்டி ஹைபிரிட். நியூ வெரைட்டி வந்து ஹைபிரிட், நியூ வெரைட்டி ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ்.
இந்த நியூ வெரைட்டி ஃபார்ம் பண்ற ப்ராசஸ் சொமாட்டிக் செல்ஸ்ல இருந்து வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல இருந்து பாடி செல்ஸ்ல இருந்து 2n கண்டிஷன்ல இருக்கிற செல்ஸ்ல இருந்து 2n நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு நார்மல் வைல்ட் பிளான்டா இருக்கு அப்படின்னா அது 2n இருக்கும். சப்போஸ் நமக்கு பிளாய்டியா இருக்கு அப்படின்னா அது ட்ரிப்ளாய்டாவோ டெட்ராப்ளாய்டாவோ ஆக்டோப்ளாய்டாவோ எக்ஸோப்ளாய்டாவோ இப்படி அதோட பிளாய்டி நம்பர் மேபி 2n 3n 2x 3x 4x 5x எப்படி வேணாலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சொமாட்டிக் செல்ஸ் பாடி செல்ஸ் வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல இருந்து புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேட் பண்ணி கல்ச்சர் பண்ணி ஹைபிரிடைசேஷன் பண்றோம் அப்படின்னா அது சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன். அதோட ரிசல்ட்ல கிடைக்குது சொமாட்டிக் ஹைபிரிட்ஸா இருக்கும். நமக்கு இங்க டாபிக் சொமாட்டிக் ஹைபிரிடை செலக்ட் பண்றது இல்லையா. நீ ஏற்கனவே பயோடெக்னாலஜி படிக்கும்போது செலக்டபிள் மார்க்கர்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பாரு. அதாவது உடம்பு செலக்டபிள் மார்க்கர்ஸ் என்றது ஒரு ஒரு நம்ம நீங்க ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா பயோடெக்னாலஜில ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை ஒரு பிளாஸ்மிட்குள்ள இன்சர்ட் பண்ணி அந்த பிளாஸ்மிட் ஃப்ரீ கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஆர்கானிசம் பாக்டீரியாக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க இன்கார்பரேட் பண்ணுங்க அப்படின்னா அந்த பாக்டீரியா டிரான்ஸ்ஜீனிக் பாக்டீரியாவா இருக்கும். அந்த டிரான்ஸ்ஜீனிக் பாக்டீரியா ஒரு பெட்ரி டிஷ்ல வச்சு தான் இந்த ப்ராசஸ் பண்ணுவீங்க இல்லையா. அந்த பெட்ரி டிஷ்ல இருக்கிற எல்லா பாக்டீரியாக்குள்ளேயும் இந்த ஃபாரின் ஜீன்ஸ் இன்கார்பரேட் ஆயிருக்கா இல்ல சில பாக்டீரியாக்குள்ள மட்டும் இன்கார்பரேட் ஆயிருக்கா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். which means ரீகாம்பினன்ட் ஆர்கானிசத்தை நான் ரீகாம்பினன்ட் ஆர்கானிசம் கிட்ட இருந்து செப்பரேட் பண்ற ஒரு டெக்னிக் அந்த செலக்டபிள் ஸ்கிரீனிங் டெக்னிக் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்கிரீனிங் டெக்னிக் தான் ரீகாம்பினன்ட்டா இல்ல நான் ரீகாம்பினன்ட்டா இருந்ததை டிடெக்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். இதை டிடெக்ட் பண்ணதுக்காக செலக்டபிள் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. செலக்டபிள் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸை இந்த டிரான்ஸ்ஜீனிக் ஆர்கானிசம்குள்ள இன்கார்பரேட் பண்ணுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் ஃபாரின் ஜீன்ஸை ஒரு பிளாஸ்மிட்குள்ள இன்கார்பரேட் பண்ணும்போது அந்த ஃபாரின் ஜீனோட சேர்த்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸையும் இன்கார்பரேட் பண்ணுவாங்க. இன்கார்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிரான்ஸ்ஜீனிக் ஆர்கானிசத்தை ஆன்டிபயோட்டிக் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. ஆன்டிபயோட்டிக் வச்சு ட்ரீட் பண்ணும்போது நம்ம டிரான்ஸ்ஜீனிக் ஆர்கானிசம்குள்ள நம்ம எந்த ஆன்டிபயோட்டிக்கை ஆட் பண்ணிருக்கோமோ அந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஜீனிக் ஆர்கானிசம்க்கு இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் ரீகாம்பினன்ட் ஆர்கானிசம்க்கு இருக்கும். நான் ரீகாம்பினன்ட் அந்த ஆன்டிபயோட்டிக்கை ரெசிஸ்ட் பண்ற எபிலிட்டி இல்லாததுனால நான் ரீகாம்பினன்ட் ஆர்கானிசம் ஆன்டிபயோட்டிக்கால அஃபெக்ட் ஆகி டை ஆயிடும். ரீகாம்பினன்ட் மட்டும் வயபிளா இருக்கும். அப்போ ரீகாம்பினன்ட் எதெல்லாம் வயபிளா இருக்கோ அதுதான் ரீகாம்பினன்ட்ன்றதை நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியும் இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதுதான் செலக்டபிள் மார்க்கர்ஸ் இல்லையா. அதே போல தான் இங்கேயும் நம்ம செலக்ஷன் ஆஃப் சொமாட்டிக் ஹைபிரிட்ஸ்ல செலக்டபிள் மார்க்கர்ஸை வச்சு அது வந்து சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆயிருக்கா இல்லை ஃபெயிலியர் ஆயிருக்கா, சொமாட்டிக் ஹைபிரிட்ஸா இருக்கா இல்லை அந்த வெரைட்டி வந்து தனித்தனி ஆர்கானிசம் உடைய புரோட்டோபிளாஸ்டா இருக்கா அப்படின்றத நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். இஸ் செலக்டபிள் செலக்ஷன் ஆஃப் சொமாட்டிக் ஹைபிரிட்ஸ் உங்களுக்கு கிளியரா? நீ ஏற்கனவே 4th சாப்டர்ல அது படிச்சிருப்பேன். புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சர்ன்றது ரீஜெனரேஷன் ஆஸ்பெக்ட்லயோ இல்லைனா ஹைபிரிடைசேஷன் ஆஸ்பெக்ட்லயோ பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூச்சர் புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சரா இருக்கும். இந்த புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சர்ல ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் and selection of somatic hybrids இப்படி 4 different process இருக்கும். isolation of protoplasmல நம்ம isolation enzymes ஆட் பண்ணுவோம்ல, ஓனோசாகா and macrorhizium enzymes-லாம் வச்சு ஆட் பண்ணி அந்த புரோட்டோபிளாஸ்ட ஓவர்நைட் அந்த டிஷ்யூவை ஓவர்நைட் ட்ரீட் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதை ஜென்டலா டீஸ் பண்ணி 20% சுக்ரோஸ்ல ஆட் பண்ணி கொஞ்ச நாள் கல்ச்சர் பண்ணி அப்புறம் அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அந்த பிளான்ட் செல் வால் டெப்ரிஸ் தனியா புரோட்டோபிளாஸ்ட தனியா ஐசோலேட் பண்ணி எடுப்போம். ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட பாலிஎத்திலீன் கிளைகால் சொல்லக்கூடிய பெக் மூலமா 25 to 30% கான்சன்ட்ரேஷன்ல இருக்கிற பெக்கோட கால்சியம் அயான்ஸை ஆட் பண்ணி அதோட பெர்மியபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம புரோட்டோபிளாஸ்டை ஃபியூஸ் பண்ண வைப்போம். ஃபியூஸ் பண்ண புரோட்டோபிளாஸ்டம் அக்ளிஜினேட் ஆகும், கிளெம்ஸ் ஆகும் அண்ட் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா எம்எஸ் லிக்விட் மீடியம் வச்சு டிராப்லெட் மெத்தட்லயோ ஆர் பிளேட்டிங் டெக்னிக் மூலமா நம்ம கல்ச்சர் பண்ணுவோம். அந்த புரோட்டோபிளாசம்குள்ள இருக்கிற டிஎன்ஏ 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸோட டிஎன்ஏவும் வந்திருக்கா இல்லை ஒரு இண்டிவிஜுவலோட டிஎன்ஏ மட்டும் இருக்கான்றது இந்த மைக்ரோ அரே டெக்னிக் மூலமா நம்ம கல்ச்சர் பண்ணலாம். இந்த மைக்ரோ அரே டெக்னிக்ல நமக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ட் மீடியம்ல நம்ம புரோட்டோபிளாஸ்ட கல்ச்சர் பண்ணலாம். டிராப்லெட் மெத்தட், பிளேட்டிங் மெத்தட் அண்ட் மைக்ரோ அரே மெத்தட் இந்த 3 டிஃப்ரெண்ட் டெக்னிக் மூலமா எம்எஸ் லிக்விட் மீடியம்ல ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட நம்ம கல்ச்சர் பண்ணுவோம். இந்த புரோட்டோபிளாஸ்டோடைய வயபிலிட்டியை ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் வச்சு
நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட்ன்றது லிவிங் கண்டிஷனில் வயபிள் கண்டிஷனில் இருக்கிற செல் மெம்பரேனுக்குள்ளே இன்வைட் ஆகக்கூடிய ஒரு காம்போனன்ட் ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட்டாக இருக்கும். இந்த ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட்டை நியூட்ரியன் மீடியமில் ஆட் பண்ணிட்டு அதில் ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட் ஆட் பண்ணி 1000 to 2000 லக்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை கண்டினியூஸாக அதில் இன்டென்சிஃபை பண்ணும் at 25 degrees Celsius. இது ஒரு சர்டன் பீரியட் இன்குபேட் பண்ணும்போது சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் மூலமாக சர்க்குலோசிஸ் ப்ராசஸ் மூலமாக எந்த புரோட்டோபிளாஸ்ட் மூவ் ஆகுதோ அந்த புரோட்டோபிளாஸ்ட் தான் வயபிள்ன்றதை நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வயபிளாக இருக்கிற புரோட்டோபிளாஸ்ட்டை நம்ம கல்ச்சர் பண்ணுறது அந்த வயபிள் புரோட்டோபிளாஸ்ட்டை சரௌண்ட் பண்ணி செல் வால் ஃபார்ம் ஆகிறதுக்கு 24 to 48 hours ரெக்கவரபிளாக இருக்கும். அண்ட் இந்த செல் ஃபர்தராக டிவைட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு 2 to 7 days வரைக்கும் ரெக்கவரபிளாக இருக்கும். இதுதான் கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் somatic ஹைப்ரிடில் நமக்கு ஹைப்ரிடாக இருக்கா இல்லை சைப்ரிடாக இருக்கான்றதை எப்படி டிடக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹைப்ரிட் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அதுக்குள்ளே புரோட்டோபிளாசம் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்லாம் இருக்கு இல்லையா, அது 2 and டைகாரிட்டிக் கண்டிஷனில் இருக்கா 3 கேரக்டர் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸோட புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஸ்ட் ஆகும், நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகாமல் டிஸ்டிங்டாகவும் இருக்குன்னா சைப்ரிட் ஆகும். புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் பிளாஸ்மோகேமியை ஃபாலோ பண்ணி நியூக்ளியர் ஃபியூஷன் ஆர் கேரியோகேமிக் ப்ராசஸ் நடக்கும். கேரியோகேமியோட ரிசல்ட்ல நமக்கு somatic hybrids கிடைக்கும். இந்த somatic hybrid production process தான் somatic hybridization அப்படி சொல்லுவாங்க. நமக்கு ஹைபிரிட் செல்ஸை நான் ஹைபிரிட் செல்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு செலக்ஷன் மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம ரெகக்னைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல, கெனாமைசின், ஸ்ட்ரிப்டோமைசின், ஆரியோமைசின் இப்படி நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்கும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை நம்ம இந்த ஆர்கானிசம்குள்ளே இன்கார்பரேட் பண்ணிட்டு எதுலாம் இன்கார்பரேட்டடாக இருக்கோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இருக்கோ அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை அக்யூர் பண்ணிக்கிற ஹைபிரிட் ஆர்கானிசம் மட்டும் வயபிளாக இருக்கும். ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் எதுலாம் ஃபெயில்டாக இருக்கோ அந்த புரோட்டோபிளாஸ்ட் டை ஆகிடும். அப்போ லாஸ்ட்டாக வயபிளாக இருக்கிற புரோட்டோபிளாசம் செல் தான் என்னது அப்படின்னா somatic hybridization ப்ராசஸ் மூலமா ஃபார்ம் ஆன செல் அப்படின்றத நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் ஆகிறது தான் செலக்ஷன் ஆஃப் somatic hybrids சொல்லக்கூடிய லாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். இட்ஸ் கிளியரா? தேங்க்யூ.